வெல்கம் டு கொங்கு கிச்சன். இன்றைக்கி நம்ம சேனலில் பார்க்க போகிறது பரோட்டாவும் பொட்டேட்டோ குருமாவும். வாங்க எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி குக்கரில் தான் செய்ய போகிறேன். தேவையான அளவு எண்ணெய் விட்டுட்டு எண்ணெய் நல்லா சூடானதும் ஹோல் ஸ்பைசஸ் எல்லாமே ஆட் பண்ணிக்கலாம். அது வெடித்ததுக்கப்புறமா ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். தேவைன்னா நீங்கள் பச்சை மிளகாய் கூட சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி வெறும் தனி மிளகாத்தூள் மட்டும்தான் போட போகிறேன். வெங்காயம் நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிற அளவுக்கு வதக்கி விட்டுக்கோங்க. ஹோல் ஸ்பைசஸில் இன்றைக்கி நான் ஒரு பட்டை, 2 லவங்கம், 1 ஏலக்காய், கொஞ்சமாக கல்பாசி சேர்த்துருக்கேன். வெங்காயம் நல்லா வதங்கணும். அது கொஞ்சம் டைம் எடுக்கும், பொறுமையாக வதக்கி விடுங்க. ஃபுல் ஃப்ளேமில் வச்சிங்கன்னா அடி பிடிச்சிரும். இந்த ஸ்டேஜ் ஆனதுக்கப்புறமா 1 ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்திக்கோங்க. அதுவும் சேர்த்து நல்லா வதக்கி விடுங்க. எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு வதக்கணும். இந்த ஸ்டேஜில் ஒரு பழுத்த தக்காளி நீல வாக்கில் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கலாம். தக்காளி சேர்த்திட்டு நல்லா ஒரு பரட்டி விடுங்க. பரட்டி விட்டுட்டு கொஞ்சமாக கல்லுப்பு சேர்த்துக்கிறேன். தக்காளி நல்லா மசிஞ்சு வெந்து வரும். உப்பு சேர்த்திட்டு நல்லா கலந்து விட்டுட்டு இந்த ஸ்டேஜில் கொஞ்சம் புதினா, கொஞ்சம் கொத்தமல்லி சேர்த்துக்கலாம். அதுவும் நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. ரெண்டு உருளைக்கிழங்கு க்யூபாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்திக்கிறேன். சேர்த்திட்டு நல்லா பரட்டி விடுங்க மசாலாவோட. இந்த ஸ்டேஜில் நம்ம எல்லா மசாலா ஐட்டமும் சேர்த்துக்கலாம். 1 ஸ்பூன் மஞ்சத்தூள், 1 ஸ்பூன் தனி மிளகாத்தூள், 1.5 ஸ்பூன் தனியாத்தூள், கலருக்காக காஷ்மீரி சில்லி பவுடர் 1 ஸ்பூன் ஆட் பண்ணிக்கிறேன். இதெல்லாம் சேர்த்துட்டு நல்லா பரட்டி விடுங்க. நான் ஆல்ரெடி கல் உப்பு சேர்த்துனங்காட்டி இந்த ஸ்டேஜில் நான் உப்பு சேர்க்கலை. ஒரு பத்தை தேங்காய், 4 முந்திரி பருப்பு போட்டு நல்லா பேஸ்ட்டாக அரைச்சி வச்சுருக்கேன், அதுவும் சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு நல்லா ஒன்றோட ஒன்றா மர்ஜ் ஆகிற அளவுக்கு பரட்டி விட்டுருங்க. தண்ணி கலந்து ஊற்றிட்டு இதுக்கப்புறமா உங்களுக்கு எவ்வளோ கன்சிஸ்டன்சி தேவைப்படுதோ அதுக்கு தகுந்த தண்ணி சேர்த்துக்கோங்க. நான் இன்றைக்கி 1 சொம்பு தண்ணி சேர்க்குறேன். தண்ணி சேர்ந்ததுக்கப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. கலந்ததுக்கப்புறமா ப்ரெஷருக்காக மூடி போட்டு வச்சிடலாம். அது 3 விசில் வர வரைக்கும் வெயிட் பண்ணலாம். நான் ஆல்ரெடி பரோட்டாக்கு மாவு 1.5 ஹவர்ஸ் பிஃபோரே பிசைஞ்சு வச்சுருக்கேன். இந்த மாவை எல்லாத்தையும் உருண்டை பிடிச்சி இந்த மாதிரி எடுத்து வச்சுக்கலாம். இப்போ மாவு எப்படி திரட்டுறதுன்னு காட்டுறேன். கொஞ்சமாக எண்ணெய் ஃபஸ்ட்டு தடவிக்கோங்க. ஒவ்வொரு உருண்டைகளாக நம்ம திரட்டி எடுத்துக்கலாம். பிகினர்ஸாக இருந்தீங்கன்னா ஃபஸ்ட் டைம் கொஞ்சம் இது கஷ்டமாக தான் இருக்கும். நம்ம ஒவ்வொரு தடவை செய்ய சரியாக வந்துடும். இந்த மாதிரி எந்த இடத்துலையுமே ஓட்டை இல்லாமல் திரட்டி எடுத்துட்டு கொஞ்சமாக எண்ணெய் தடவிக்கோங்க. நான் இப்போ எப்படி மடிப்பெடுக்கிறனோ அதே மாதிரி மடிப்பெடுத்து வச்சுக்கோங்க. இந்த மாதிரி மடிப்பெடுத்து வச்சுக்கணும். நான் மாவு எப்பயும் போல் சாதாரணமாக தான் பிசைஞ்சேன். மாவு 1 ஸ்பூன் உப்பு, கொஞ்சம் சுகர், தண்ணி சேர்த்து மாவை பிசைஞ்சு வச்சுக்கணும். நமக்கு மாவு எந்த அளவுக்கு ஊறுதோ அந்த அளவுக்கு பரோட்டா நல்லா சாஃப்டாக வரும். இந்த மாதிரி மடிப்பெடுத்து ஒவ்வொரு உருண்டையும் செஞ்சு வச்சுக்கலாம். இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் செஞ்சு வச்சிட்டேன். இப்போது நம்ம குருமா விசில் ரெடியாக இருக்குது. அது எப்படி இருக்குன்னு ப்ரெஷர் ரிலீஸ் பண்ணிட்டு பார்த்துடலாம். குழம்பு ரெடி ஆகிடுச்சு. உங்களுக்கு வேறு ஏதாவது வெஜிடபிள் சேர்த்து குருமா வைக்கணுன்னாலும் நீங்கள் வைக்கலாம். கேரட், பீன்ஸ், உருளைக்கிழங்கு, பட்டாணி, காலிஃப்ளவர் எல்லா வெஜிடபிள்ஸும் சேர்த்துக்கலாம். அது உங்கள் விருப்பம் போல் சேர்த்திக்கோங்க. இப்போது நம்ம மடித்து எடுத்து வச்சுருக்க பரோட்டாஸ் ஒவ்வொன்றத்தையுமே தேய்ச்சி கல்லில் போட்டு வார்த்து எடுத்துடலாம். மேலாப்பில் தேய்ங்க, ரொம்ப அழுத்தம் கொடுத்து தேய்க்க வேணாம். ரொம்ப அழுத்தம் கொடுத்திங்கன்னா
நமக்கு பரோட்டா போட்டு எடுத்ததுக்கப்புறம் அந்த லேஸ் அழகா கிடைக்காது. கல் நல்லா சூடாயிடுச்சு. இப்போ பரோட்டா போட்டு எடுத்துக்கலாம். ஒரு பக்கம் லைட்டாக வெந்ததுக்கப்புறம் திருப்பி போட்டுக்கோங்க. இந்த ஸ்டேஜில் எண்ணெய் விட்டுக்கோங்க. பரோட்டாக்கு யூஸ்வலாகவே எண்ணெய் அதிகமாக தான் செலவாகும். இந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் பரோட்டா எடுத்துடலாம். எல்லா பரோட்டாவும் இந்த மாதிரி நான் போட்டு எடுத்து ரெடியாக வச்சுருக்கேன். இப்போ ஒரு 4 பரோட்டா சேர்த்து எடுத்து வச்சுட்டு நல்லா கையிலேயே அந்த மாதிரி அடிச்சுக்கோங்க. கை கொஞ்சம் சூடு பரோட்டாவில் இருக்கும், கொஞ்சம் பார்த்து பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி லேயர்ஸாக அழகாக கிடைக்கும். பரோட்டா ரெடி ஆகிடுச்சு. எப்படி இருக்குன்னு வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ ஸோ மச்.